வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் ஆஃப் டியூரிங் மிஷின். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் இது. உங்களுக்கு நார்மலாக டியூரிங் மிஷின்னா என்னென்னு தெரியும், ப்ராப்ளம்ஸில் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இது அந்த டெக்னிக்ஸை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டியூரிங் மிஷின் கேன் பி டிசைன்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் யூஸ்ஃபுல் டூல்ஸ். ஒரு டியூரிங் மிஷின் நம்ம டிசைன் பண்ணுறோம்னா இந்த 4 விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். இது 4த்தையும் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ணுவோம், இந்த டூல்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு டூலுக்கு பேர் வந்து ஸ்டோரேஜ் இன் த ஃபைனைட் கண்ட்ரோல். ஓகேங்களா, ஸ்டோரேஜ் இன் த ஃபைனைட் கண்ட்ரோல். செகண்ட் டூல் மல்டிபிள் ட்ராக்ஸ். தேர்ட் ஒன் செக்கிங் ஆஃப் சிம்பிள். அண்ட் ஃபோர்த் ஒன் சப்ரூட்டின். இப்போ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டோரேஜ் இன் ஃபைனைட் கண்ட்ரோல். இது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைப்போம் இதில். ஓகேங்களா, அதுக்கு தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸ்டோரேஜ் இன் த ஃபைனைட் கண்ட்ரோல் யூஸ்டு டு ஹோல்ட் சம் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இட் ஸ்டோர்ஸ் த இன்ஃபர்மேஷன் இன் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இது எப்படி ஸ்டோர் பண்ணுதான், ஒரு பேரில் 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று கரண்ட் ஸ்டேட் இருக்கும், அதோடைய கரண்ட் சிம்பிள் இருக்கும். கூடவே ஒரு நம்மளுக்கான அந்த பாயிண்டர் டேப் ஹெட் இருக்கும். ஓகேங்களா, சரி. அப்போது இந்த ஸ்டோரேஜ் இன் ஃபைனைட் கண்ட்ரோலில் நம்மளுக்கு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று இன்ஃபர்மேஷனை கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கரண்ட்டு சிம்பிள் இருக்குது, அப்புறம் கரண்ட்டு ஸ்டேட் இருக்குது, கூடவே பாயிண்டட் பை அதோட டேப் ஹெட் அதுவும் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெல்டா ஆஃப் Q0, 0 அப்படின்னா தான் இப்போ Q0 தான் இனிஷியல் ஸ்டேட்டு. இனிஷியல் ஸ்டேட்டில் 0வை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. அடுத்தது 1க்கு போக போகுது. அப்படி 1க்கு போச்சுன்னா அது எது பாயிண்ட் பண்ணுது, இப்போ புது ஸ்டேட்டுக்கு போகுது Q1. அங்கே போய் 1ஐ வந்து என்ன பண்ணுதுன்னா ரீப்ளேஸ் பண்ணுது. இந்த டெல்டா, இந்த 1 என்னாவது டெல்டாவாக ரீப்ளேஸ் ஆகுது. அதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஸ்டோரேஜ் இன் ஃபைனைட் கண்ட்ரோலுக்கான விஷயங்கள். ஓகேங்களா, 2 சிம்பிளான விஷயந்தான். என்னது, இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணி வைக்குது, பேராக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம், அதுக்கான எக்ஸாம்பிள். அப்புறம் அடுத்தது உங்களுக்கு ஒரு டேப் ஹெட்டுக்கு இந்த பாயிண்டரை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மல்டிபிள் ட்ராக்ஸ். இங்கே பாருங்கள், ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3, இந்த மாதிரி மல்டிபிள் ட்ராக்ஸு பயன்படுத்துவோம் இதில். இஃப் த இன்புட் டேப் இஸ் டிவைடட் இன்டு மல்டிபிள் ட்ராக்ஸ் தென் த இன்புட் டேப் ஆஸ் ஷோன் பிலோ. இங்கே பாருங்கள், இப்போது இன்புட் நம்ம 3ஆக பிரித்தாச்சு. ஓகேங்களா, பிரிச்சுட்டு நம்ம வந்து இதான் டியூரிங் மிஷின். அந்த டேப்பில் இப்படி போயிட்டு மூவ் பண்ணிகிட்டே வரும், லெஃப்ட்டு ரைட்டுன்னு. ஸோ நம்ம எப்பயுமே ஒரு இன்புட் கொடுக்குறோம்னா ஸ்டார்டிங்கில் ஹேஷு டாலர் இதுக்கு இடையில் தான் அந்த இன்புட் கொடுப்போம். இது ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு சப்ராக்ஷன் மாதிரி. பிளாங்க் இருக்குன்னா 0 இருக்குன்னா அது 1 - 0னது 1, 1 - 0 1, 1 - 0 1, 1 - 1 0, 1 - 1 பிளாங்க், அதான் 0. ஓகேங்களா, அந்த மாதிரி. ஸோ 0னா பிளாங்க் வரும். ஸோ சப்ட்ராக்டிங் த 2 யூனரி நம்பர்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான். ஓகேங்களா, 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி ரிசல்ட் இங்கே வரும். சப்ட்ராக்டிங் 2 யூனரி நம்பர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் மல்டிபிள் ட்ராக்ஸ். ஸோ மல்டிபிள் ட்ராக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம். த இன்புட் விச் இஸ் பிளேஸ்டு இஸ் சரௌண்டட் பை ஹேஷு அண்டு டாலர். இவ்வளோதான். இதுக்கு தான் நம்ம மல்டிபிள் ட்ராக்ஸை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு செக்கிங் ஆஃப் சிம்பிள்ஸ். இப்போது டியூரிங் மிஷினில் நம்ம ஒரு லாங்குவேஜ் கொடுப்போம். அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு இந்த செக்கிங் ஆஃப் சிம்பிள்ஸ் டெக்னிக் தான் நம்ம பயன்படுத்தும் இந்த டூல். பெஸ்ட் வே ஆஃப் ரெகக்னைசிங் த லாங்குவேஜ். ரெகக்னைசிங் லாங்குவேஜில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த செக்கிங் ஆஃப் தான் யூஸ் பண்ணுவோம். த சிம்பிள்ஸ் ஆர் டு பி பிளேஸ்ட் ஆன் த இன்புட் டேப். முதல்ல இன்புட் டேப்பில் சிம்பிள்ஸை கொடுத்துருவோம், ப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு அதை நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது அந்த ஸ்பெஷல் கேரக்டர் மார்க் பண்ணிக்கிட்டே வரும். த சிம்பிள் விச் இஸ் ரீட் இஸ் மார்க்டு பை எனி ஸ்பெஷல் கேரக்டர். ஏதோ ஒரு கேரக்டர் போட்டுக்கலாம், எக்ஸ்ன்னு போடலாம் எப்பயுமே, ஸ்பெஷல் கேரக்டர் அதான் யூஸ் பண்ணுவோம். த டேப் ஹெட் கேன் பி மூவ் டு த ரைட் ஆர் லெஃப்ட். ஸோ ஒன்ஸ் பார்த்துட்டுச்சுன்னா ஏதோ ஒரு சிம்பிள் பார்க்குதுன்னா அதை என்ன பண்ணோம், ரீப்ளேஸ் பண்ணிவிட்டோம். ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒன்று லெஃப்ட் பக்கம் போல் ரைட் பக்கம் போல். அதுக்கு தான் இந்த செக்கிங் ஆஃப் சிம்பிள்ஸ் டெக்னிக் பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் AABAA. இப்போ வந்து ஒரு பேலண்ட்ரோமான்னு செக் பண்ண போகுதுன்னா முதல்ல இந்த ஏவை பார்த்துச்சுன்னா அதை எக்ஸ்ன்னு மாற்றிடும். அப்புறம் மூவ் பண்ணிக்கிட்டே லாஸ்ட்டுக்கு போகும். இங்கேயும் ஏ இருக்கா பார்த்துச்சுன்னா எக்ஸ். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் செக்கிங் ஆஃப் சிம்பிள்ஸ். ஸோ கண்டினியூ அன்டில் ஆல் ஆர் மார்க்ட் இஃப் நீடட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 4th ஒன்
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ரூட்டீன். சப்ரூட்டீன்னா ஒன்றும் இல்லை, ஒரே டாஸ்க்கை திரும்ப திரும்ப பண்ணுறது டியூரிங் மிஷினில், அதுதான் சப்ரூட்டீன். ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணுவோம் நம்ம ப்ரோக்ராமிங், அந்த மாதிரி தேவைக்கேற்ப அது திரும்ப திரும்ப அந்த டாஸ்க்கை பண்ணிக்கும். A problem with the same task to be repeated for many number of times can be programmed using subroutine. சரி, a Turing machine with a subroutine is a set of states that perform some useful process. It helps break down the complex behavior into reusable parts. ஸோ நம்ம பெரிய ப்ரோக்ராமை சப்ரூட்டீனாக பிரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அதாவது நிறைய இருக்கிறத ஃபங்க்ஷன்ஸாக பிரிச்சிடறோம் இல்லையா, அதுதான் இந்த சப்ரூட்டீன். வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கு, அடிஷன்ஸ், அப்படி இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சப்ரூட்டீனை பயன்படுத்திக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மூவிங் ரைட் அன்டில் எ blank இஸ் ஃபவுண்ட். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். அதாவது ஒரு இன்புட் இருக்குது, அந்த இன்புட்டில் எப்போ உங்களுக்கு blank வருதோ அது வரைக்கும் மூவ் பண்ணிக்கிட்டே இப்போ ரைட் ஹேண்ட் சைடு டேப்பில் சொல்கிறோம். இது எப்போல்லாம் தேவையோ இந்த சப்ரூட்டீனை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ டியூரிங் மிஷின் ஒன்று டிசைன் பண்ணுறோம், அதில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சப்ரூட்டீன் தேவைன்னா ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சு ஒரு 5-6 ஸ்டெப்புக்கு அப்புறமா நீ வந்து blank பார்த்தோன்னா மூவ் பண்ணிக்கிட்டே போ, ரைட்டில் blank பார்க்குற வரைக்கும் மூவ் பண்ணிக்கிட்டே போன்னு சொல்கிறோம் இல்லையா. அதுமாதிரி இது ஒரு டாஸ்க்கு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் டைம்ஸ். டு யூஸ் திஸ் சப்ரூட்டீன் த மிஷின் என்டர் எ ஸ்பெஷல் ஸ்டேட். ஸோ ஒரு சப்ரூட்டீன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அது ஒரு புது ஸ்டேட்டுக்கு போயிடும். சும்மா ஒரு பேர் வச்சுக்கலாமே, Q_sub. ஓகேங்களா, வேர் த சப்ரூட்டீன் பிகின். ஸோ எப்பயாவது நம்மளுக்கு ஒரு சப்ரூட்டீன் தேவைன்னா, ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க்கு தேவைன்னா ஒரு புது ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணும் தேவைக்கேற்ப. ஒரு 5 வாட்டி வேணுன்னா 5 வாட்டி ரிப்பீட் ஆகும், 10 வாட்டி வேணால் 10 வாட்டி ரிப்பீட் ஆகும். அதுதான் சப்ரூட்டீன். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம டியூரிங் மிஷின் டெக்னிக்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.